ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கூழ் குடிக்க போகிறேன். பாருங்கள், கூழ் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு மிளகாய், கூழ் தான். இப்போ கூழ் குடிக்க போகிறேன். பாருங்கள், யார் யார் கூழ் பிடிக்கும், கூழை குடிங்க, நல்லது வெயிலுக்கு. இன்றைக்கி காலைல சாப்பாடு கூழ் குடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கூழ் குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தான் அப்பளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மிளகாய். இதெல்லாம் சின்ன வயசில் பிடிக்காது, இப்போ தான் இந்த கூழ்லாம் குடிக்கிறேன். சின்ன வயசில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இதனால் இப்போ குடிக்கிறேன். இன்னும் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு டப்பா 50 ரூபான்றாங்க. அருமையாக இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க, குடிக்க மாட்டேன். இப்போ குடிச்சிட்ருக்கேன். இதுக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஊறுகாய், ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. புதினா ஊறுகாய் அதையும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. யார் யார் கூழ் பிடிக்குமோ கமெண்டில் பண்ணுங்கள். கூழை குடிங்க, ஸ்ட்ரென்த்தாக இருங்க. ஸ்பூனில் குடிச்சா லேட் ஆகும். லெமன் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. லெமன் ஊறுகாய் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் லெமன் ஊறுகாய் வச்சிடுறேன். எனக்கு பிடிச்சது பூண்டு ஊறுகாய் மட்டும்தான், அதனால் இது வேண்டாம். மிளகாய், மிளகாய் சாப்பிடுங்க. காருது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது தான் காலைல குடிச்சிருந்தேன். அப்போ ரேட்டு கம்மியாக இருந்தது, அதனால் வாங்கி குடித்தேன். 10 ரூபா ஜாஸ்தி ஆக்கிட்டார், அதனால் நிப்பாட்டேன். சரி, இப்போது மறுபடியும் வாங்கியிருக்கேன். 50 ரூபான்றது அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது.